Hi friends, welcome to PT Kitchen. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபரெண்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடி நறுக்கிக்கோங்க. தேங்காய் பத்தை இந்த மாதிரி ஒரு 10 to 12 பீஸ் எடுத்துக்கோங்க. மட்டன் 1/4 கிலோ, இதை நீங்கள் போனோடே போடலாம். மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட் போல் போட்டுக்கோங்க. 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புளி ஒரு லெமன் சைஸில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கடுத்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு குக் ஆனதும் அடுத்து அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் உடனே புளியும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எங்கள் ஊரில் கரிமீன் சால்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கரிமீன்னு ஒரு மீன் இருக்குது. ஸோ அதனால் வியூவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பெஷல் மட்டன் கிரேவின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து உப்பு மிளகாத்தூள் சேர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்தி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் பாயில் வரட்டும், கொஞ்சம் கொதிக்க வரட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து நம்ம தேங்காய் பீசஸை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம குக்கரை போட்டு மூடி கறி வேகிற அளவுக்கு நம்ம எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு புளிப்பு சால்னா மாதிரி தான் இருக்கும். நம்ம மட்டன் கிரேவி எத்தனையோ வகையாக சாப்பிட்ருக்கோம், ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.